ஒருவனுக்கு போதிக்கிற நீ, அப்படி போதிக்கிற நீ உனக்கு தாமே போதியாமல் உனக்கு நீ போதிக்காம இருக்கலாமா? நீ முதல்ல நடந்துட்டுல, அடுத்த அவனுக்கு போதிக்கணும். அல்லேலூயா. களவு செய்யக்கூடாதுன்னு பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? பிரசங்கி மாதிரி நிறைய பேர் திருடுதான்னு அர்த்தம். அல்லேலூயா. களவு செய்யறான்னு அர்த்தம். பணத்தை மட்டும் இல்ல, அடுத்த செகண்ட் ஆத்துமாக்களை திருடுவது கூட ஒரு களவு தானுங்க. இன்னொருத்தன் பெத்த பிள்ளைய சாக்க போட்டு மூடி கொண்டு போறேன்னா நீ யாரு? களவு எடுக்கிறவன், திருடன். களவு எடுக்க கூடாதுன்னு பிரசவம் பண்ற சபையில இருக்குது பூரா திருடிட்டு பிள்ளை பிடிக்கார மாதிரி பிடிச்சிட்டு போன கூட்டம் தான் என்ன செய்யுது? காத்திருக்க. அல்லேலூயா. அப்படி ஒருவேளை இந்த ஆன்லைன்ல செய்தி கேட்கிற யாராவது திருப்பி கொண்டு விட்டுருங்க, ஒரு அளவுக்கு பார்க்கலாம். இல்லைன்னா இந்த களவுக்கு பரிகாரமா எங்க போனாலும் திருப்பி ஒரு அளவுக்கு பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அப்போ வேற சொல்லுது களவெடுக்க கூடாதுன்னு பிரச்சனை. களவு செய்யலாமா? பிரசங்கியர்கள் மூலமாக, ஊழியக்காரர் மூலமா, ஊழியக்காரி மூலமா, விசுவாசி மூலமா என்ன செய்யுது? தூஷிக்கப்படுது, அவமதிக்கப்படுது. இந்த வசனம் தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆமா. ஆகவே நாம திருடுவதும் இல்லை, களவு செய்வதும் இல்லை. அல்லேலூயா. ஆட்டையும் திருடுவதில்லை, ஆளையும் திருடுவதில்லை. அல்லேலூயா. அப்படி திருடுகிறவர்கள் வேற சொல்றது, நீ உனக்கு போதிக்காம அடுத்தவனுக்கு போதிச்சு என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. நீனே இந்த சத்தியத்திற்கு ஒப்பு கொடுக்காம நீ எத்தனை ஆயிரம் கூட்டத்தை சேர்த்து எதுக்கு? இதுவா நீ தேவனுக்கு செய்கிற கைமாறு? இதுவா நீ தேவனுக்கு செய்கிற உதவி? இதுவா நீ தேவனுடைய வசனத்திற்கு சாதகமாக வாழ்கிற வாழ்க்கை? யோசிக்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியத்தில் உற்சாகமாக என்ன செய்யணும்? உருவாக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு தகப்பனுக்கும் தாய்க்கும் அது ஒரு முக்கியமான ஒரு கடமை. அல்லேலூயா. சத்தமாக அலுவலிச்சிருக்கேன். தீமோத்தேயு குறித்து வேதம் சொல்லுகிறது, தீமோத்தேயு ஒரு பெரிய தேவனுடைய மனுஷனாக மாறி வந்தான். அல்லேலூயா. அப்படி அவன் மாறி வரும்பொழுது அவனை குறித்து பவுல் எழுதுகிறார், உனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் உன்னுடைய அம்மா கிட்ட இருந்துங்கிறார். அல்லேலூயா. உனக்கிட்ட இந்த விசுவாசம் யார்கிட்ட இருந்து? உங்கள் அம்மா கிட்ட இருந்து. உங்கள் அம்மா கிட்ட இருந்த விசுவாசம் யார்கிட்ட இருந்துச்சு? பாட்டிக்கிட்ட இருந்தது. அல்லேலூயா. பாட்டிக்கிட்ட இருந்த விசுவாசம் அம்மாவுக்கு, அம்மா கிட்ட இருந்து பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். இப்படி விசுவாசமானது அப்படியே ஒருத்தர் விட்டு ஒருத்தர் என்ன செய்யணும்? கடத்தணும். பேர வரைக்கும் போகணுங்க உங்கள் விசுவாசம். அல்லேலூயா. அதுக்கு அப்புறம் போனாலும் சந்தோஷம்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கண்ணே. உங்கள் விசுவாசம் உங்கள் பிள்ளைக்கு நினைச்ச மாட்டேங்க, வரமாட்டேங்குது. உங்கள் பிள்ளைக்கு வரலன்னா உங்கள் பிள்ளையின் பிள்ளைக்கு எப்படி வரும்? வராது. அல்லேலூயா. அதை கடத்தக்கூடிய தேவ பிள்ளைகளாக உங்கள் வாழ்க்கையை செஞ்சுக்கணுங்க, மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடந்த வாரங்களாக அந்த 1ஆம் தேதியினுடைய செய்தியை நாம் தொடர்ந்து தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கொஞ்சம் வேகமாக சுருக்கமாக ஞாபகப்படுத்தி விட்டு கொஞ்சம் வேகமாக நம்ம செய்தியை தொடர்ந்து ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன். வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 116ஆம் சங்கீதம். திருப்பி கழுவோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 116ஆம் சங்கீதம் 12வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசிங்க. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். தாவீது தேவனோடு எவ்வளவு நன்றி உள்ள ஒரு மனிதனாக இருந்தார் என்பதை காட்டுகிற அருமையான ஒரு வேத வசனம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. எனக்கு அவர் செய்த நன்மைகளுக்காக, எனக்கு அவர் செய்த உதவிக்காக, தேவன் எனக்கு செய்த உதவிக்காக, நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன். அதுக்கு என்ன அர்த்தம்? எண்ணத்தை செலுத்தினான் தீர்க்க முடியும்.
அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இன்னொரு மொழியாக்கம் சொல்லுகிறது, என் தேவன் எனக்கு செய்ததற்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கிருந்து போனவர்களுக்கும் கூட தேவன் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த தேவனுக்கு ஒரு கைமாறு செய்வதிலே அநேகர் என்ன செய்கிறார்கள்? பின்வாங்கி போய் விடுகிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாவீது சொல்கிறார், நான் தேவனுக்கு என்ன கைமாறு செய்வேன்? அவருக்கு என்ன உதவியை செய்வேன்? அவருக்கு பதிலாக நான் என்ன உபகாரம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் எழுதுறாரு, எனக்கு அவர் தந்த ரட்சிப்பின் அனுபவத்தை சுமந்து கொண்டு தேவநாமத்தை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. மேலே ஒரு வசனம் சொல்கிறது, சங்கீதம் 116 சங்கீதம் 9 வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நடப்பேன். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன் என்பது இன்னொரு வேத மொழியாக்கத்தில், நான் கர்த்தருக்காக இந்த ஜீவனுள்ள இந்த தேசத்திலே, நான் வாழுகிற தேசத்தில் அவர் எனக்கு தந்த ரட்சிப்பின் அனுபவத்தை சுமந்து கொண்டு நான் என்ன செய்வேன்? வாழ்வேன். அல்லேலூயா. தினந்தோறும் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு செய்த உதவிக்காக, நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக அவருக்கு என்ன செய்யணும்? வாழ்ந்து காட்டுவது தான் ஒரு பெரிய கைமாறு, ஆண்டவருக்கு நம்ம காட்டுகிற ஒரு பெரிய ஒரு அனுபவம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், 10 குஷ்ரோகி போனாங்க. 10 குஷ்ரோகி ஆண்டவர் சுகமாக்கினார். ஒரே ஒருத்தன் செஞ்சான், திரும்பி வந்தான். 9 பேர் திரும்பி வராமலேயே போயிட்டான். 9 பேர் போகிற போக்கிலேயே அப்படி போயிட்டான். அல்லேலூயா. ஒரே ஒருத்தன் தான், அவருக்கு போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போவோம், சுகமாகும்னு சொன்னார், நம்ம சுகமாயிட்டோமே அப்படின்னு சொல்லி திரும்பி வந்து ஆண்டவருக்கு என்ன செஞ்சான்? நன்றி சொன்னான். அப்போ ஆண்டவர் கேட்டார், உன் கூட 9 பேர் உண்டப்பா, எங்கே? 10 பேரில் மொத்தம் 9 பேர் எங்கே? போது 9 பேரும் ஒரே போக்குறது போயிட்டு ஆண்டவரேன்னு சொல்கிறான். அல்லேலூயா. அப்படியா? சரி, அவனை போட்டு அப்படின்னு சொல்லி தான். சரி, உன் விசுவாசம் ஒன்று ரட்சித்தது. 10 பேருக்கும் வியாதியிலிருந்து சுகம் கிடைத்தது. திரும்பி வந்து நன்றி உள்ளவனாக இருந்தவனுக்கு தான் என்ன கிடைச்சது? ரட்சிப்பு கிடைச்சது. அல்லேலூயா. சுகம் கிடைப்பதும், வேலை கிடைப்பதும், திருமணமாவதும், பிள்ளை கிடைப்பதும், பணம் கிடைப்பதும். அல்லேலூயா. வேலை, சுகம், பிள்ளை, திருமணம் இதெல்லாம் கிடைப்பது ஒரு பக்கமாக இருந்தாலும், இதை விட முக்கியமானது என்னது? தேவனுடைய ரட்சிப்பு. அப்போ 10 பேரில் ஒருத்தனுக்கு தான் என்ன கிடைச்சது? ரட்சிப்பு கிடைச்சது. 10 பேருக்கும் சுகம் கிடைத்தது. அல்லேலூயா. மறுபடியும் ஒருத்தனை பார்க்குறோம். யார்? எசேக்கியா ராஜா. வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனுக்கு செய்த நன்மைக்கு பதிலாக என்ன செய்யலை? உபகாரமாக அது தக்கபடி நடக்கலை, வாழலை. அல்லேலூயா. அதனால தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு பதிலாக தேவனுடைய கோபம் மேலே என்ன செஞ்சது? வந்ததுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இன்னொருத்தைய பார்க்குறோம், எஸ்தர். தேவன் அவளை ஒரு அரண்மனைக்கு கொண்டு போய் வைக்கிறார். அல்லேலூயா. அரண்மனைக்கு கொண்டு போய் வச்ச உடனே தான் உண்டு, தன் குடும்பம் உண்டுங்கிற இடத்துல வந்துட்டா. அல்லேலூயா. முதல்ல ரோட்டில் கிடந்தா. அல்லேலூயா. இப்போ அரண்மனைக்கு வந்தாச்சு. அரண்மனை வாழ்க்கைக்கு போன உடனே தன்னையும் தன் குடும்பத்தை மாத்திரம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நினைக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் முருதகாய் சொல்கிறான், நீ ஒன்றை பாதுகாத்துலாம் நினச்சிக்கிடாத, அரண்மனையில் பத்திரமா இருக்கிறேன், வசதியாக இருக்கிறேன். நீ இந்த நாளில் மௌனமாக இருந்தால், தேவனுடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக நீ பேசாமல் கிரியை செய்யாமல் இருந்தால், உன் மேலையும் உன் குடும்பத்து மேலே என்ன செய்யும்? அழிவு வரும்னு சொன்னான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அவள் பயந்து தன்னை மாற்றிக்கொண்டாள். அப்போ வேதத்தில் தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களுக்கு கைமாறாக நம்ம செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்படி நாம் செய்ய வேண்டிய கடமை என்னென்னா, நாம் இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. அல்லேலூயா. யாருடைய விருப்பத்துக்கு செய்யணும்? தேவனுடைய விருப்பத்துக்கு செய்யணும். தேவனுடைய விருப்பத்திற்கு அந்த கைமாறு செய்யும் பொழுது மெய்யாகவே தேவன் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்முடைய சந்ததியை கூட ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுக்கு வேதத்தில் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது, சொல்வதற்கு நமக்கு நேரம் தான் இல்லை. அல்லேலூயா. முதல்ல தேவனுக்கு நம்ம செய்யக்கூடிய கைமாறு என்ன? தேவன் எந்த ஒரு உதவியை, எந்த ஒரு உபகாரத்தை நீ எனக்கு செய்கிற கைமாறு என்று சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முதல் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 23:5.
உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோட விழுந்து கிடக்க கண்டாயானால் சுமையோட விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா உதவி செய்யாமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கு உதவி செய்யணுமா? பகைக்கிறவன் உன்னுடைய பகைஞனுக்கும் பகைஞனுடைய கழுதை கழுதைக்கு நீ என்ன செய்யணும்? உதவி செய்யணும். உதவி செய்யணும். அப்படி செஞ்சா நீ எனக்கு செய்கிற கைமாறு அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. நாம் நமக்கு நன்மை செஞ்சவங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம்? நன்மை செய்ய மாட்டோம். நன்மையாக பதிலாக செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அவங்க ஏதோ ஒரு தீமை செஞ்சுருப்பாங்க, அதை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனையோ நன்மை நமக்கு செஞ்சுருப்பாங்க, நாமும் நன்மை அவங்களுக்கு செஞ்சுருப்போம். ஆனால் அவங்க நம்முடைய நன்மையை விட தீமை தான் கணக்கு போடுவாங்க. அல்லேலூயா. அதனால் நம்ம வெறுக்கலாம், ஒதுக்கலாம், புறக்கணிச்சு தள்ளலாம். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம இடத்துல ஆண்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ அவன் செய்த நன்மையை நினச்சிக்கோ. இப்போ உனக்கு பகைஞனாக இருக்கிறான்ல, நீ அவனுக்கு போய் நன்மை செய், அவன் கழுதைக்கு நன்மை செய், அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்யன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. நீ அப்படி செஞ்சாதான் நீ எனக்கு செய்கிற கைமாறு. அல்லேலூயா. நான் உனக்கு தந்த ஜீவனுக்கு பதிலாக, உனக்கு தந்த நன்மைக்கு பதிலாக, உனக்கு தந்த நல்ல ஆசீர்வாதத்திற்கு பதிலாக, சுகத்திற்கு பதிலாக நீ எனக்கு செய்கிற நன்மை என்னது? எனக்கு செய்கிற கைமாறு என்னதுன்னா, பகைவனுக்கு போய் நீ செய், நன்மை செய். அல்லேலூயா. அவன் கழுதையை தூக்கி விடு, அவனுக்கு உதவி செய்யன்னு சொல்கிறார். அல்லேலூயா. நான் அப்படிலாம் போக மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு அப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்னா, ஆண்டவர் உங்கள் ஆசீர்வாதத்தினுடைய இடத்துலேருந்து உங்களை என்ன செஞ்சிருவார்? புறக்கணிச்சு தள்ளிடுவார். சவுல் அப்படி தான் தள்ளப்பட்டான். அல்லேலூயா. நாம் யாருமே பகைஞனுக்கு நன்மை செய்ய விரும்புவதே இல்லை. அல்லேலூயா. நான் சொல்றாரு, பகைஞனுக்கு நன்மை செய். அல்லேலூயா. அவன் கழுதைக்கு நன்மை செய். அல்லேலூயா. அநேக நமக்கு எதிராக பல காரியங்களை செய்வாங்க. சுயநலத்தின்படி, நன்றி கெட்ட விஷயத்தின்படி பல காரியங்களை செய்வாங்க. அப்போ நம்ம அவங்க முகத்திலே பார்க்காம இப்படி ஒதுங்கி போயிடக்கூடாது. அல்லேலூயா. அவங்க வீட்டில் எத்தனையோ ரட்சிக்கப்படாத நபர்கள் இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு போய் நம்ம என்ன செய்யணும்? ரட்சிப்பை சொல்லணும், பேசணும். இவன் வீட்டுக்கு போக மாட்டேன், இவா வீட்டுக்கு போக மாட்டேன், இவன் மூஞ்சி முடிக்க மாட்டேன், இவ பிள்ளைட்டு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் இங்கே தேவனுக்கு ஏற்ற ஒரு கைமாறு என்ன செய்யலை அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ நாம் பகைவர்களுக்கே நன்மை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நல்லவனுக்கே தீமையை செய்கிறோம். அல்லேலூயா. நல்லவர்களையே பகைக்கிறோம். வேதம் அப்படி தான் சொல்லுது. தீங்கறியாத மனிதர்களை பகைக்கிறோம், தேவ ஜனங்களை பகைக்கிறோம். இன்னும் இடத்துல யாரை பகைச்சோம்? நம்மை சிநேகித்து நமக்கு நன்மை செய்கிறவர்கள் என்ன செய்கிறோம்? பகைக்கிறோன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இன்னும் வேதத்தில் ஒரு வசனத்தை போன தடவை சொல்லலை, வாசிக்க வேண்டாம். ஒரு அழகான சம்பவம். மிகாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. ஆமாம். அந்த தீர்க்கதரிசியை பார்த்து ஆகாப் ராஜா சொல்கிறான், இவனை நான் பகைக்கிறேன். ராஜா சொல்கிறார், இவனை நான் பகைக்கிறேன். எதுக்கு? சொத்தை அடிச்சுட்டு போயிட்டானா? ஒன்று போய் சொன்னானா? அதை உன் கழுத்தில் கத்தியை கொண்டு வச்சுட்டானா? சூது வாதாதம் செஞ்சானா? ஒன்றுமே இல்லை. எதுக்கு? இவன் எப்பொழுதும் எனக்கு தீமையாகவே சொல்லுவான். அல்லேலூயா. இவன் எப்பொழுதும் எனக்கு தீமையாகவே சொல்லுவான். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை சிலரோடு பேசும்பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? தீமையாக நினைக்கிறாங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஆகாப் ராஜாவை எச்சரிக்கும் பொழுது அது அவனுக்கு எப்படி இருந்தது? தீமையாக தெரிஞ்சது. அல்லேலூயா. அதே போல் சில சமயத்தில் தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள் ஒருவர் வேத வசனத்தின் மூலமாக கடிந்து கொள்ளும் பொழுது, எச்சரிக்கும் பொழுது உங்களுக்கு தீமையாக தெரிந்தால் நீங்கள் அந்த தேவனுடைய மனிதனை, தேவனுடைய பிள்ளை என்ன செய்கிறீர்கள்? பகைக்கிறீர்கள். அல்லேலூயா. அவர்கள் உங்களுக்கு பகைவர்களாக இருந்தாலுமே நீங்கள் என்ன செய்யணும்? நன்மை தான் செய்யணும். ஆனால் உங்களுக்கு நன்மை செய்கிறாங்க, நீ நன்மை செய்கிறவன்னு என்ன செய்யும்? அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு செய்யக்கூடிய கைமாறுக்கு பதிலாக தேவனுக்கு கைமாறு செய்யாத பிள்ளைகளாக நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சிடக்கூடாது? அமைத்துக்கொள்ள கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் தேவனுக்கு என்ன கைமாறு செய்யணும்னு அப்படி யோசனையிலேயே உட்காந்துருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்போ தேவனுக்கு நம்ம செய்யக்கூடிய கைமாறு முதல்ல என்ன செய்யணும்? நம்மை பகைக்கிறவர்களுக்கும் பகைக்கிறவனுடைய கழுதைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நம்மை பகைக்கிறவனுக்கும் நம்மை பகைக்கிறவனுடைய கழுதைக்கும் கர்த்தர் நிமித்தம் கைமாறு
கைமாறு செய்வாயாக. செய்வாயாக. நாங்கள் செய்வோம் என்று சொல்லக்கூடியவங்க சத்தமாக வச்சுருக்க பார்க்கலாம். ஆமாம், இன்னொரு சத்தமாக வச்சுருக்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், கைமாறு செய்யணும். வாயில் மட்டும் பேசிட்டு போயிடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, அடுத்தால தேவனுக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறு என்னது அப்படிங்கிறத ஒரு விஷயத்த இன்னைக்கு கொஞ்சம் நம்ம பேசுவோம். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 15வது வசனத்தை வாசிங்க. அவனுக்கு உதவியாக அவனுக்கு உதவியாக மோகனான் என்னும் சேனாதிபதி இருந்தான். யோகனான் என்னும் சேனாதிபதி இருந்தான். அவனிடத்திலே 2,80,000 பேர் இருந்தார்கள். 80,000 பேர் இருந்தார்கள். இப்போ அதே 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுக்கு உதவியாக யோசபாத் இருந்தான். முதல்ல அவனுக்கு உதவியாக யார் இருந்தான்? யோகனான் இருந்தான். ரெண்டாவது யார் இருந்தா? அவனுக்கு உதவியாக யோசபாத் இருந்தான். அந்த 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுக்கு உதவியாக யாருக்கு உதவியாக? யோகனானுக்கும் யோசபாத்துக்கும் உதவியாக கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாக ஒப்பு கொடுத்த சிக்ரியின் குமாரனாகிய அமசியா இருந்தான். அல்லேலூயா. 3 பேரை பார்க்குறோம். ஒன்று யோசேபாத்து, இன்னொன்று யோகனான், இன்னொன்று அமசியா. அல்லேலூயா. இந்த 3 பேரை குறித்து வேதம் சொல்லுகிறது. இவர்கள் கர்த்தருக்கு உதவியாக தங்களை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர்? 3 பேர் ஒரே மனதோடு கர்த்தர் நிமித்தம் உதவி செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு உதவி செய்வதற்கு இல்லை. யாருக்கு உதவி செய்வதற்கு? கர்த்தர் நிமித்தம். கர்த்தர் ஏதோ ஒரு கைமாறை அங்கே எதிர்பார்க்கிறார். அந்த கைமாறுக்கு நாம் எல்லோரும் இணைந்து ஒரே மனமுள்ள தேவ பிள்ளைகளாக ஒருவருக்கொருவர் உதவி செய்வோம் என்று சொல்லி யோசேபாத்திற்கு, யோகனானுக்கு, அமசியாவுக்கு 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சாங்க, உதவியாக இருந்தாங்க. அல்லேலூயா. உதவியாக இருப்பதற்கு என்ன செஞ்சிருந்தாங்கன்னா 3 பேரும் தங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருந்தார்கள். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்காக செய்யக்கூடிய உதவி என்கிற கைமாறு. அல்லேலூயா. என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அல்லேலூயா. ஆனால் நாம் இன்றைக்கு கர்த்தருக்கு உதவியாக ஒருவருக்காக ஒருவர் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்துருக்கோமா? யோசித்து பாருங்க. சபைக்குள்ளே இருக்கிறீங்க, குடும்பங்களில் இருக்கிறீங்க, நீங்கள் கர்த்தர் நிமித்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனப்பூர்வமாக உதவி செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? அப்படி ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னு சொல்லுவாங்க. நல்ல பார்க்கலாம். ஸ்தோத்திரம். சவுண்டு கம்மியால் வருது. நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக கர்த்தருக்கு கைமாறு செய்ய முடியாக மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்துருக்கோன்னு சொல்லக்கூடிய நல்ல பார்க்கலாம். ஸ்தோத்திரம். மாறி சவுண்டு கம்மியாக தான் வருது. அப்போ பூரணமாக ஒப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. வேறு சொல்லுது, கர்த்தர் நிமித்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியான செய்யணுமா? ஒரு மனமாக ஒப்பு கொடுக்கணுமா? அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுக்கலன்னா ஒன்று தண்ணிக்கு என்ன செய்யும்? இழுக்கும். ஒன்று தரைக்கு இழுக்கும். அல்லேலூயா. யார் இப்படி தண்ணிக்கும் தரைக்கும் இழுக்கிறாங்களோ அவங்க கர்த்தர் நிமித்தம் கைமாறு செய்வதற்கு தங்களை மனப்பூர்வமாக செய்யலை, ஒப்பு கொடுக்கல. அல்லேலூயா. ஆமாம். அவருக்கு தான் பாட்டு பகுதி கொடுத்துருக்கு, இவருக்கு பிரசங்கம் பண்ண கொடுத்துருக்கு, இவருக்கு நல்ல வசனத்தை சொல்வதற்கு பிரசங்கம் பண்ண இடம் கொடுத்துருக்கு, எனக்கு தரல, அவனுக்கு கொடுத்துருக்கு, இவனுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லி இப்படி ஒரு மனப்புழுக்கத்தோட சில சபைகள் நினைச்சுவாங்க இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு காலையில் கூட ஒரு போதகர் சொல்கிறாருன்னு தான் சொல்கிறேன். மனப்புழுக்கம் இப்படி உங்களுக்குள்ள யாருக்காக இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சிடணும்? மாற்றிக்கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தர் நிமித்தம் மனப்பூர்வமாக உதவி செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. உங்களை முதல்ல ஒப்பு கொடுத்தா தான் உதவியே செய்ய முடியுங்க. அல்லேலூயா.
அப்படி உதவி செய்ய முடியாமல் கூட்டத்தோட கூட்டமாக ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்களால் அங்கே பெரிய இடறல் வந்துடும். அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்கிறது அமசியாவும் யோகனானும் யோசேப்பாத்தும் கர்த்தர் நிமித்தம் ஒருவருக்கு ஒருவர் உதவி என்ன செஞ்சாங்க? ஒப்பு கொடுத்தாங்க. அல்லேலூயா. சபைக்குள்ள இதே போல் கர்த்தர் நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்காக ஒருவர் உதவியாக ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? உங்கள் குடும்பத்தில் அப்படி ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? சில குடும்பத்தில் பார்த்துருக்குறேன், புருஷன் மனைவிக்கு என்ன செய்ய மாட்டான்? உதவியே செய்ய மாட்டான். அல்லேலூயா. சில மனைவிமார் புருஷனுக்கு உதவி செய்ய மாட்டான். அல்லேலூயா. ஆமாம். சில பிள்ளைகள் பெற்றோருக்கு உதவியே செய்யாது. சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இதே போல் சபைகளில் ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரன் ஒரு சகோதரிக்கு சகோதரி என்ன செய்ய மாட்டாங்க? மனப்பூர்வமாக உதவி செய்ய மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு கள்ளத்தனத்தை வச்சுக்கிட்டு அப்படியே பம்மி 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 அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அப்படி கைமாறு செய்யாத ஒரு தேவ ஜனமாக ஒரு குடும்பத்தினராக நீங்கள் இருந்தால் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? பெறவே முடியாதுங்க. அல்லேலூயா. இங்கே உங்கள் வீட்லேயும் தேவனுடைய சபைகளிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யணும். அல்லேலூயா. ஒருத்தர் மாத்திரமே எனக்கு என்ன செய்யணும்? செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. விருப்பத்தோடு முன்னால் வரணும். எதுக்கு? உதவி செய்வதற்கு. அல்லேலூயா. மேடையில் ஏறுவதற்கல்ல, பாட்டு பாடுவதற்கல்ல, உதவி என்கிற ஒரு காரணத்தினால தேவனுக்கு கைமாறு செய்ய வேண்டியங்கிற பொறுப்பில் அந்த மனப்பூர்வமாக வரணுங்க. அல்லேலூயா. விருந்தாளி மாதிரி வந்து உட்கார்ந்து நினைச்சக்கூடாது, போகவே கூடாதுங்க. அல்லேலூயா. இல்லை எத்தனை பேர் விருந்தாளி எத்தனை பேர் விசுவாசி அப்படின்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. சில சபைகளில் விருந்தாளியாக இருக்காங்களோ இல்லையா, பெரிய பெருச்சாளியாக இருப்பாங்க. ஒரு அளவு பார்க்கலாம். ஆமாம், அப்படியே தோண்டக்கூடிய பெருச்சாளியாக இருப்பாங்க. நம்ம வந்து விசுவாசியாக இருக்கணும். விருந்தாளியாவோ பெருச்சாளியாவோ செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கர்த்தர் நிமித்தம் ஒருவருக்காக ஒருவர் உதவி செய்வதற்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிறேன், ஒரு தேவாலயத்தில் எவ்வளோ வேலைகள் இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளோ வேலைகள் இருக்குது. அந்த தேவாலயத்தினுடைய வேலைகளில் நீங்கள் எத்தனை பேர் மனப்பூர்வமாக ஒருவருக்காக ஒருவர் உதவி செய்கிறீர்கள்? நீங்கள் 2 பேராக இருங்க, 3 பேராக இருங்க, 5 பேராக இருங்கங்க, இந்த 5 பேரும் உதவி செய்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். அதே சமயம் மனைவிக்கு, கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு, நண்பர்களுக்கு, அப்பா அம்மாவுக்கெல்லாம் நம்ம உதவி செய்கிறோம். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வீடு என்று வரும்பொழுது நிறைய பேர் என்ன செஞ்சிருந்தோம்? அப்படியே ஒதுங்கி போயிருந்தோம். அல்லேலூயா. அப்படி இருக்கவே கூடாது. தேவன் நிமித்தம் ஒருவருக்காக ஒரு உதவி செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவ பிள்ளைகளாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்படி கர்த்தர் நிமித்தம் தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் வேதத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் ஒருத்தரை குறித்து நீங்கள் இன்றைக்கு சிந்திக்கலாம், வாசிக்க பார்க்கலாம். அந்த இடத்த வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய மகனும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீ எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால். யாரை ஒப்பு கொடுத்தானா? ஈசாக்க ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. எதுக்கு ஒப்பு கொடுத்தான்? வெளிநாட்டு போறதுக்காக? சாப்பாட்டுக்காக? எதுக்கு ஒப்பு கொடுத்தான்? பலியாக்குவதற்கு. தேவன் ஆபிரகாமை பார்த்து உன் பிள்ளை கொண்டு பலியிடு, அந்த மோரியா தேசத்து மலையில் போய் பலியிடுன்ட்டார். அல்லேலூயா. உடனே யோசிக்கலை, கேள்வி கேட்கலை. அவன் சொன்ன உடனே பதட்டம் பயம் உள்ள இருந்தாலும் ஈசாக்கு என்ன செஞ்சுட்டு போகிறான்? கூட்டிகிட்டே போகிறாங்க. அல்லேலூயா. ஒரு வாலிப பையன், ஆனால் கூட்டிகிட்டே போகிறான். அல்லேலூயா.
வேதம் சொல்கிறது தேவனை தொழுது கொண்டு வருவதற்காக போகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்க போகணும்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு போகிறான்? கூட்டிகிட்டு போகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் தேவனை ஆராதிக்க வாருங்கள் கூப்பிட்டா வருமா? நிறைய இடத்துல இது ஆன்லைனில் கேட்டுட்ருக்கிற நிறைய பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் நீங்கள் தேவனை ஆராதிக்க கூப்பிடும்போது மனப்பூர்வமாக வருதா? வாங்கம்மா வாங்கப்பா நம்ம ஆராதிச்சுட்டு வரலாம் அப்படின்னு வருதா? அல்லது உங்கள் நண்பர்கள் உங்கள் கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் வாங்க தேவனை ஆராதிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டா வருவாங்களா உங்க கூட? வரல. அல்லேலூயா. நம்ம ஒத்தியமாக தான் செஞ்சுட்டு இருக்கோம், வந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்கிறது, ஈசாக்கு வாப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஈசாக்கு ஆபிரகாமுக்கு பின்னால் என்ன செய்கிறான்? போகிறான். அல்லேலூயா. என்ன எவ்வளோ தூரம் போகணும், என்ன தூரம் போகணும்னா ஈசாக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவன் போகிறான். அல்லேலூயா. அப்பா போகிறாரு, அப்பா சரியாக தான் போவார், அதனால் அப்பா பின்னால் என்ன செய்வோம்? போன்னு சொல்லி அவன் புறத்தால் போகிறான். அல்லேலூயா. ஆனால் நம்ம புறத்தால் நம்ம மனைவியோ நம்ம பிள்ளைகளோ புருஷன் நினைச்ச மாட்டான், வரமாட்டான். அக்கா தங்கச்சி வரமாட்டான், அண்ணன் தம்பி வரமாட்டான், நம்ம கூட பழகிற யாருமே வரமாட்டான். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் வேதம் சொல்லுது ஆபிரகாமுக்கு பின்னால் போகிறான், நடந்து போய்கிட்டே இருக்கான். போகும்போது சும்மையாக போனால் தோளில் என்ன வச்சுருக்கான்? தோளில் என்ன தோல் பையா? கட்டைகளை வச்சுருக்கான். தேவனுக்கு பலி செலுத்த கூட்டிகிட்டு போகிறான் தொழுது கொள்வதற்கு, தோலில் கட்டையை தூக்கி வச்சுருக்கான். அல்லேலூயா. எப்பா என்னால் சுமக்க முடியலப்பா, நீ சுமந்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்னானாங்க சொல்லலை. அவனுக்கு தெரியும் நம்ம அப்பாவுக்கு 100 வயசு ஆயிட்டு சுமக்க முடியாது பாவம், நாம் சுமந்துட்டு போவோம் அப்படின்னு கட்டையை தூக்கி தோல் மேலே வச்சுருக்கான். அன்றைக்கி சில பிள்ளைகள் வீட்டில் வேலையே செய்யாது. அப்பா அங்கே கடந்து வேலை செஞ்சுட்டு இருப்பார், பிள்ளைங்கிறது கள்ளமொழி முடிச்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அம்மா அங்கே கடந்து ஒரு நாயை போல பியாய போல கடந்து வேலை செய்வா, பிள்ளைங்கிறது பார்த்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. டைனிங் ஹாலுக்கு போகும்போது தட்டை தூக்கி வைக்கும்போது வாயை மட்டுங்கிறது பெரிய இந்த காண்டாமிருகம் தருந்த மாதிரி சோத்தையும் இட்லியும் உள்ள தளத்துக்கு போகும். ஒரு அழிச்சுங்க பார்க்கலாம், வேலை செய்யாது. ஆனால் ஈசாக்கு அப்படி இல்லை. ஐயா கட்டையை தூக்கி வையின்னா என்ன செஞ்சிட்டான்? தூக்கிட்டு போகிறான். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் கட்டையை அடுக்குங்க. அல்லேலூயா. அழகா அடுக்குதான். நான் இவ்வளோ நேரம் தூக்கிட்டு வந்தாச்சு, நீர் அடுக்கும். நான் பாத்திரத்தை இவ்வளோ நேரம் தேய்ச்சாச்சு, இன்னும் நீ எடுத்து அடுக்கு. நான் துணியை தேய்ச்சாச்சு துவைச்சாச்சு, நீ இனிமே தேய், நீ இவ்வளோ மடி. நான் காலையில் பாத்திரம் தேய்ச்சாச்சு, நீ எச்சித்திட்ட கழுவு. பார்க்குறோம், நிறைய பேரை பார்க்குறோம், கடமைகளில் பொறுப்பில்லாதவங்களை பார்க்குறோம். அல்லேலூயா. பொண்டாட்டி செய்ய வேண்டிய வேலையை புருஷன் செய்வான், புருஷன் செய்ய வேண்டிய பொண்டாட்டி செய்வான். அல்லேலூயா. நான் இப்போ கேள்விப்பட்டேன், சென்னையிலலாம் நிறைய பேர் புருஷன் மாதிரி தான் பாத்திரம் தேய்க்கானு. அல்லேலூயா. ஆச்சரியமாக இருக்குங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், வித்தியாசமாக இருக்குது. காலங்கள்லாம் வேகமாக போகுது. அப்போ கட்டையை வச்சுன்னு வேதம் சொல்கிறது, கட்டையை அடிக்கணும். அல்லேலூயா. கட்டையை சுமந்துக்கிட்டு கூடயே போகிறான், தூரம் தெரியாமல் போகிறான். கட்டையை அடுக்கும்போது கட்டையை அடுக்குதான். அல்லேலூயா. யாருக்கு அடுக்குதான்? ஈசாக்கு தான் அந்த கட்டையில் படுக்க வச்சு பலி செலுத்த போகிறான் அப்பங்காரன். அல்லேலூயா. ஈசாக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ மேலே நம்பிக்கையில் வர. அல்லேலூயா. உங்களை நம்பி உங்கள் பிள்ளைகள் வருமா? கோயிலுக்கு வருமா? வராது. உங்கள் நண்பர்கள் வருவாங்களா? வரமாட்டாங்க. உங்கள் வீட்டுக்காரர் வருவாரா? வரமாட்டார். மனைவி வருவாளா? வரமாட்டா. அல்லேலூயா. ஏன் வராது அப்படின்னா ஏதாவது தப்பான ஒரு பதிலை நீங்கள் சொல்லுவீங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஈசாக்கு கூடயே கட்டையை சுமந்துட்டு போய் அடுக்கி வைக்கிறாங்க. அல்லேலூயா. அடுக்கி வச்சுட்டு அப்பங்கிற சொல்லுதான், இந்த கட்டையில் படு போங்க. என்ன செய்? கட்டையில் படு. கட்டையில் போகிறவன என்னையா நீ கட்டையில் படுக்க சொல்லுது அப்படின்ட்டு டபாரம் ஒரு கட்டையை தூக்கி மண்டியில் ஒரே போடா போட்டுட்டு ஆபிரகாம் அதில் என்ன செஞ்சு வந்துடுவான். சிலவன் படுக்க வச்சு பலி செலுத்திட்டே வந்துடுவான். உன்னை நம்பினா எவ்வளோ தூரம் வந்திருக்கேன், கட்டையில் படுக்க சொல்லுதியா அப்படின்ட்டு. ஆனால் ஈசாக்கை பற்றி வேதம் சொல்லுது, கட்டில் அப்படியே படுக்கிறான். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, அந்த ஈசாக்குடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும், ஆபிரகாமுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும், இதை கவனித்து கொண்டிருக்கிற தேவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும். என்றைக்கா அப்படி நீங்கள் தியானிச்சிருக்கீங்களா? ஒரு தகப்பனாக இருந்து தியானிச்சிருக்கீங்களா? ஒரு தாயாக இருந்து தியானிச்சிருக்கீங்களா? ஈஸியாக வாசிட்டு போயிடுறோம். வாலிப பையன் படுனாச்சு,
கத்தியை தூக்கிட்டு வெட்ட போகிறான். ஐயோ 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 அப்படின்னு ஈசாக் சத்தம் போட்டான்னு பைபிள் இருக்கா? அதில் உருண்டு தெரிச்சு வேற எங்கேயா போனான்னு இருக்கு, எஸ்கேப் அப்படி ஆனானா இல்லை, அம்பாடு படுத்து கிடக்காம பாருங்க. அப்போ நான் யோசித்தேன், இதில் ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருந்தானா, ஈசாக் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருந்தானா, அல்லது ரெண்டு பேருமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருக்கான்? சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்கண்ணே. ரெண்டு பேருமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. நாம் படிக்க வேண்டிய முக்கியமான சத்தியம், நீங்கள் முதல்ல உங்களை சரியாக தேவனுக்கு உற்சாகமாக ஒப்பு கொடுத்துருந்தீங்கன்னா, உங்கள் கூட இருக்கிற உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் சகோதர சகோதரிகள், உங்கள் நண்பர்கள், உங்கள் தோழிகள், உங்களோடு உடன் வேலை பார்க்கிறவர்கள், பக்கத்தில் இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் உங்களோடு இணைந்து தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் தான் ஆண்டவரோடு வளர்ந்தது மட்டுமல்ல, தன் பிள்ளையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்படியா ஒப்பு கொடுக்கத்தக்கதாக வளர்த்து வைத்திருந்தான். அல்லேலூயா. வளர்த்துருந்தாங்க. நீங்கள் யாரையா அப்படி வளர்த்துருக்கீங்களா? இல்லை. கேட்டால் எதையாவது சொல்கிறது. வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? நீ சரியில்லைன்னு சொல்லுது. அல்லேலூயா. நீ ஒழுங்கு ஆண்டவருக்கு மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்காதனால உன் கூட வரக்கூடிய ஆள் ஒன்றும் ஆண்டவருக்கு நினைச்ச மாட்டேங்க, ஒப்பு கொடுக்க மாட்டேங்க. உன் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒப்பு கொடுக்க மாட்டேங்குது, உறவுகள் ஒப்பு கொடுக்க மாட்டேங்குது, பேரம்பேத்திகள் ஒப்பு கொடுக்க மாட்டேங்குது, கூட இருக்கிற உறவுகள் ஒப்பு கொடுக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. யோசிங்க. நீ முதல்ல ஒன்று ஒப்பு கொடு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு கைமாறு செய்யும்படியாக நன்றி உள்ளவனாக உன் வாழ்க்கையை காட்டு. அல்லேலூயா. ஒவ்வொரு அசைவனி ஆண்டவருக்காக மகிமையுள்ளதாக நீ வாழ்ந்து காட்டு. தாவீது சொல்கிறார் பாருங்க, நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டே நான் வாழ்வேன். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றிருக்கேன், அது பெரிய விஷயம் இல்லைங்க. அது உங்களுக்குள்ள இருக்குதா இல்லையா என்பதை உங்கள் வாழ்க்கை காட்டும். அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசினாலும் சரி, பேசாமல் இருந்தாலும் சரி. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இருக்குமானா அது காட்டும். நிறைய குடும்பத்தில் அது இல்லாதனால அந்த குடும்பம் முழுசும் தேவனுக்கு என்ன செய்ய முடியல, ஒப்பு கொடுக்க முடியல. கேட்டால் புருஷனை குறை சொல்கிறது, பொண்டாட்டியை குறை சொல்கிறது, ஆக மொத்தத்தில் பாஸ்டரை குறை சொல்கிறது, பாஸ்டரை தாண்டி கடைசியில் கடவுளை குறை சொல்கிறது. அல்லேலூயா. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு ஆண்டவரே கடிக்கிறது. அல்லேலூயா. தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். நீ உன்னை கைமாறு செய்யக்கூடியவளாக நன்றியுள்ள இருதயம் உள்ளவளாக உன்னை மாற்றிக்கொள்ளாமல் நீ யார் மேலேயும் பழிய போட்டனா நீ தண்டனைக்கு என்ன செய்ய முடியாது, தப்பவே முடியாது. அல்லேலூயா. தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை செய்திருக்கிறார். வரல சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் கைமாறு உள்ளவர்களாக இருந்தால் தேவனுக்கு மனப்பூர்வமாக தேவனுடைய வார்த்தைக்கு பலியாக உங்களை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ஆமாம், பலியாக ஈசாக்கு கடந்து போல கடக்கணும். அப்படி அல்லேலூயா. அருவாளை கொண்டு வெட்ட வந்தாலும் சரி தான், வீச்சருவாளை கொண்டு வெட்ட வந்தாலும் அப்படியே ஏசப்பா ஸ்தோத்திரம்னு கிடக்கணும். கிடக்கிறோமா? அது என்ன ரட்சிப்பு, என்ன அந்நிய பாஷை, என்ன ஜெபம், என்ன பிரசங்கங்க. ஒன்று நீ பலியாக ஒப்பு கொடுக்காம உன் கூட உள்ள ஆள் எப்படி வந்து அதில் படுக்கும். அல்லேலூயா. நீ ஒப்பு கொடுத்தாலும் அவனும் படுத்திருக்கான், நம்மளும் படுக்கலான்னு சொல்லி வரும். அல்லேலூயா. நீனே ரட்சிப்பில் வளரலையே, நீனே ரட்சிப்பு நிமித்தை சுமந்து கொண்டு அலையிலையே, அப்படி இருக்கும் கூட உள்ளாலும் எப்படிங்க வரும்? வரவே செய்யாது. அல்லேலூயா. அந்த 3 ஆட்களை சொன்ன பாருங்க, அமசியா, யோகனான், யோசேபாத், 3 தனித்தனி ஆட்கள், சொந்த பந்தமும் கிடையாது, தனித்தனியாக ஒரே மனதில் ஒப்பு கொடுத்தாங்க. அல்லேலூயா. யோசிங்க, சிந்திங்க. நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு பலியாக நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோமா? ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் வாசிங்க. ரோமருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்வோம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்தினாலே உபதேசிக்கப்பட்டவனாக சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. வேதம் சொல்லுது. பவுல் எழுதுறாரு ரோமாபுரியில் விசுவாசிகளுக்கு, நீ நியாயப்பிரமாண சட்டத்தெல்லாம் அறிஞ்சிருக்கிற, பைபிளை பற்றி படிச்சிருக்கிற, தெரியுது உனக்கு நன்மை எது தீமை எதுன்னு செய்யுது
சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நன்மை எது தீமை எது தெரியும்னு சொல்லக்கூடிய வேலை சொல்லுங்க பார்க்கலாம். தெரியும், தெரியுது. இதெல்லாம் கரெக்டாக வகையறுத்து வேறு விருத்து பார்க்குறாயே. வாசிங்க. அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கிறாயே. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. நீ எல்லாம் தெரியுது. நீ எப்படி இருக்க? யாருக்கு வழிகாட்டுத? குருடனுக்கு தான் வழிகாட்டுது. அல்லேலூயா. நீ குருடனுக்கே ஒழுங்கா வழிகாட்டல. அல்லேலூயா. குருடன் வந்து ஒரு ஆள் கையை பிடிக்கும்போது அப்படி போய்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. குழிக்குள்ள கொண்டு தள்ளினாலும் போவோம், குளத்தை கொண்டு தள்ளினாலும் போவோம். அல்லேலூயா. எங்க சத்தமாக சொல்லுங்க. அப்படி கண் பார்வை இல்லாத ஒரு மனிதனை வழிகாட்டுகிற அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம கண் பார்வை இல்லாதவனையும் வழி நடத்தல, கண் பார்வை உள்ளவனையும் என்ன செய்யற வழி நடத்தல. நீ குருடனுக்கு தந்திரமாக பேசி எடுத்து பெரிய போதகி மாதிரி போதகர் மாதிரி என்ன செய்கிற வழிகாட்டுத. அடுத்த வரியை வாசிக்க. அப்படி குருடனுக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் இருட்டில் உள்ள ஆட்களுக்கு வெளிச்சமாகும். இருட்டில் உள்ள ஆட்களுக்கு வெளிச்சத்தை காட்டுற மாதிரி பேச்சு. அல்லேலூயா. ஆமாம். ஏசப்பட்ட வாங்க, ஏசு வெளிச்சமாக இருக்கிறாரு, ஏசு ஜீவனை தருவார்னு ஏசப்பாவை வெளிச்சத்தை காட்டுற மாதிரி பேச்சு. முதல்ல கண் பார்வை இல்லாதவனுக்கு வழிகாட்டியாக இருந்த, இப்போ அந்த காலத்தை இருளில் இருக்கிறவனை என்ன செய்கிற? வான்னு நினைச்சத அவனே உன் மேலே வரமாட்டாங்க. அல்லேலூயா. ஓம்பரத்தால் வரதை விட இந்த இருட்டுக்குள்ளே நான் செத்துட்டா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அவ்வளவுக்கு மோசமாக இருக்குது வழிகாட்டுகிற ஆட்கள். அல்லேலூயா. யோசிங்க. அடுத்த வாசிங்க. அதை பேதைகளுக்கு போதகம் வசனம் தெரியுமா உனக்கு? இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை சீடர்கள்? அல்லேலூயா. ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை சீடர்கள் அப்படின்னு சொன்னால் எத்தனை சொல்லுவீங்க? சத்தமாக சொல்லுங்க. 12. 12 ஒன்றுன்னா பேர சொல்லு. அங்கே தானே குழப்பம். பேர சொல்ல தெரியாது. நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்களோ அந்த கேட்டுட்டு இருக்கிற அந்த பையன் அல்லது அந்த பொண்ணு தெளிவுள்ளவாக இருந்து நீ சொல்லு பாப்போம் அப்படின்னு திருப்பிட்டோம்னா நீ இன்னும் பாப்பா சொல்லணும். 12 சீசர்கள் பேர் யாருக்கா தெரியுமா? எளிமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். படக்குன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. பைபிள் இருக்கு. இப்படி பெரிய ஞானி மாதிரி பெரிய அறிவொளி இயக்கத்தில் உள்ள ஆள் மாதிரி சட்டத்தை எல்லாம் கடைபிடிக்கிற ஆள் மாதிரி வார்த்தையை பேசிக்கிட்டு பேத்த பயலுக்கு பேர் செய்கிற நீ போதிச்சுட்டு கிடக்க. ஒன்றுமே தெரியாத பேத்தையனுக்கும் பேத்த பொம்பளைகளுக்கு நீ செஞ்சுட்டு இருக்க. போதிக்கிற நீ நல்ல ஆளுக்குன்னு ஒன்றும் செய்யல, போதிக்கல. அல்லேலூயா. வாசியம் பார்க்கலாம். பேதையர்களுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியாயனாகவும். சின்ன பிள்ளைகளுக்கு போய் பேசுறது. அல்லேலூயா. நீ நிறைய புள்ளப்படிக்காரன், சபை பூரா புள்ளப்படிக்காரன் தான். அல்லேலூயா. எங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது. ஆமாம். பெரியவங்கெல்லாம் வரமாட்டாங்க. அதனால் சின்ன பிள்ளைக்கு சாக்லேட் தரேன், ஆரஞ்சு முட்டை தரேன், ஜூஸ் தரேன், பாயாசம் தரேன், சட்டையை தரேன், பேண்டு தரேன், வா அப்படி சின்ன பிள்ளைய கூட்டிகிட்டு போய் சின்ன பிள்ளைகளுக்கு தூண்டில் வச்சுட்டு பெரிய ஆட்கள் என்ன செஞ்சுருவாங்க. இந்த கேஸுகளும் நம்மளும் போனால் நமக்கு ஒரு சேலை கிடைக்கும் போது, நமக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் கிடைக்கும், நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த கோஷ்டிகளும் என்ன செய்யுது? சின்ன பிள்ளைக்கு பொறுத்தாலும் போகுது. சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர்ந்துருக்கீங்களான்னா ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஏங்க தேவனை பற்றி தெரியுமா? கடவுளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஊழியம் எப்படி செய்யணும்னு தெரியுமா? திருடக்கூடாதுன்னு தெரியுமா? அடுத்த சபை விசுவாசிகளை பலவத்துவா பிடிச்சி இழுக்கக்கூடாதுன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது உனக்கு. அல்லேலூயா. எப்படியாவது அவங்களே இப்போ கொள்ளையடிச்சிட்டு இருந்தோம். அல்லேலூயா. இப்படி தான் இருக்கு. வேதவசனம் அவனுக்கே தெரியாது, அவளுக்கே தெரியாது. அல்லேலூயா. பரத்தால பூரா போகுது. அல்லேலூயா. எப்படி பேதையர்கள் போகிறாங்க, குருடன் போகிறான், அந்த காலத்தில் இருக்கிறவன் போகிறான், குழந்தைகளே போல் அறிவே இல்லாமல் இருப்பான் பாருங்க, அவன் போவான். அல்லேலூயா. ஆனால் ஞானம்ல ஒன்று செய்ய மாட்டான், இப்படி போக மாட்டான். இப்படியெல்லாம் நீ கூட்டிகிட்டு போறியாப்பா பேத்தகளையும் இருளில் இருக்கிறவனையும் குருடனையும் சின்ன பிள்ளைகளை போல் இருக்கிறவனையும் கூட்டிகிட்டு போறிய அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த வசனத்தில் கடைசியாக வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாய். பெரிய வசனத்தில் புலி, சத்தியத்தில் பெரிய சிங்கம்,
அப்படின்னு உன்னை நீ காட்டிக் கொண்டிருக்கிறாயே, நான் பெரிய பரிசுத்தவான் அப்படின்னு உன்னை காட்டிக் கொண்டிருக்கிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ எல்லாம் வராரு. மற்றவனுக்கு போதிக்கிற நீ. அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கு? மற்றவன யாரு? இருட்டுக்குள்ளேயும் குருட்டுக்குள்ளேயும் பியாத்தேனாவும் குழந்தைய போல பிபி 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 பின்னு மோதிட்டு இருக்க அந்த பிள்ளைகளுக்கும் போதிக்கிறே நீ. அப்படி போதிக்கிற நீ உனக்கு தாமே போதியாம உனக்கு நீ போதிக்காம இருக்கலாமா? நீ முதல்ல நடந்துட்டுல அடுத்த அவனுக்கு போதிக்கணும். அல்லேலூயா. அதான் வசனம். நீ முதல்ல நடந்துட்டலாமா அடுத்தவனுக்கு போதிக்கணும். வாண்ட உண்மை இல்லை உண்மையாரி உண்மையாரி உண்மையாரி, வாண்ட பொறுமை இல்லை பொறுமையாரி பொறுமையாரி பொறுமையாரி, பணாச தீமை வந்துட்டு அந்த பணாச பூரா இருக்க உச்சந்திலேருந்து உள்ளங்க வரைக்கும். அல்லேலூயா. அப்போ எல்லாத்துலேயுமே தப்பை வச்சுக்கிட்டு நீ இவங்களுக்கெல்லாம் போதிக்கிறனால களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ. களவு செய்யக்கூடாதுன்னு பிரசங்கிக்கிற நீ. களவு செய்யலாமா? அவன் பிரசங்கி மாதிரி நிறைய பேர் திருடுதான்னு அர்த்தம். அல்லேலூயா. களவு செய்யறான்னு அர்த்தம். பணத்தை மட்டும் இல்லை, அடுத்த சபையில இருந்து ஆத்துமாக்களை திருடுவது கூட ஒரு களவு தானங்க. இருக்கா இல்லையாங்க சொல்லுங்க. நீ யாரை திருடினாலும் நீ களவு தானே இருக்க. இன்னொருத்தன் பெத்த பிள்ளைய நீ சாக்க போட்டு மூடி கொண்டு போறன்னா நீ யாரு? களவு எடுக்கிறவன், திருடன். களவு எடுக்கூடான்னு பிரசவம் பண்ற. சபையில் இருக்குது பூரா எனக்கு திருடிட்டு பிள்ளை பிடிக்கார மாதிரி பிடிச்சிட்டு போன கூட்டம் தான் என்ன செய்யுது? உட்கார்ந்துருக்கு. அல்லேலூயா. அப்படி ஒருவேளை இந்த ஆன்லைனில் செய்தி கேட்குற யாராக இருந்தீங்கன்னா திருப்பி கொண்டு விட்டுருங்க, ஒரு அலுவலக பார்க்கலாம். இல்லைன்னா இந்த களவுக்கு பரிகாரமாக எங்கே போனாலும் திருவு கிடையாது, ஒரு அலுவலக பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அப்போ வேதம் சொல்லுது களவெடுக்க கூடாதுன்னு பிரசங்கம் பண்ண நீ. களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறேன். விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ. விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ. விக்கிரகங்களை கும்பிடக்கூடாது, விக்கிரகங்களை வழிபடக்கூடாது என்று அருவருக்கிற நீ. கோயில்களை கொள்ளையிடலாமா? கோயிலில் கொள்ளடிக்கலாமா? கோயிலே நினைச்சேர கொள்ளடிச்சிட்டு போற. அல்லேலூயா. கோயிலில் ஆத்துமாக்களை திருடுத இவ்வளோ யார் பிரசங்கிமார்கள்னு பவுல் சொல்றாரு. சொல்லிட்டு திருடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். குறித்து வேதத்தை குறித்து சத்தியத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ. நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? நீ யாரை கனவீனம் பண்ணத? தேவனை கனவீனம் பண்ணத. அப்படி சொல்லிட்டு அடுத்த எழுதுற வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. மூலமாக பிரசங்கியர்கள் மூலமாக ஊழியக்காரர் மூலமாக ஊழியக்காரி மூலமாக விசுவாசி மூலமாக என்ன செய்யுது? தூஷிக்கப்படுது, அவமதிக்கப்படுது. இந்த வசனம் தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆமா, இங்க வரணும்னா ஆளுடைய தொடுதல் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சோதரம். ஆகவே நம்ம திருடுவதும் இல்லை, களவு செய்வதும் இல்லை. அல்லேலூயா. ஆட்டையும் திருடுவதில்லை, ஆளையும் திருடுவதில்லை. அல்லேலூயா. அப்படி திருடுகிறவர்கள் வேதம் சொல்லுது, நீ உனக்கு போதிக்காம அடுத்தவனுக்கு போதிச்சு என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. நீனே இந்த சத்தியத்திற்கு ஒப்பு கொடுக்காம நீ எத்தனை ஆயிரம் கூட்டத்தை சேர்த்து எதுக்கு? இதுவா நீ தேவனுக்கு செய்கிற கைமாறு? இதுவா நீ தேவனுக்கு செய்கிற உதவி? இதுவா நீ தேவனுடைய வசனத்திற்கு சாதகமாக வாழ்கிற வாழ்க்கை? யோசிங்க. அல்லேலூயா. அப்படி நடக்காததுனால தான் நிறைய வாழ்க்கையில் எந்த சபைக்கு ஓடினாலும் மாறினாலும் தேவ சமாதானம் மருந்துக்கு கூட இருப்பதில்லை. ஆகவே ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கு கைமாறு செய்யும்படி கர்த்தருடைய வேதத்தின்படி நடப்பதற்கு நாம் எல்லோரும் ஒரு மனமாக என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாம் ஒப்பு கொடுத்ததுனால மகன் ஒப்பு கொடுத்தான். யோசேபாத்து ஒப்பு கொடுத்தனால யோகனான் ஒப்பு கொடுத்தான். யோகனான் ஒப்பு கொடுத்தனால அமஸ்யா ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. யோசிங்க. மாய்மலமா பவுல் சொல்லுகிற இந்த பிரசங்கிமார்களைப் போல, இந்த ஊழியக்காரர்களைப் போல, இந்த விசுவாசிகளைப் போல வாயில் மாத்திரம் போதனை, செயலுக்கு இல்லை. அப்படி நீ செய்தா முதல்ல ஓம் வீட்டில் உள்ள ஓம் புள்ள, ஓம் புருஷன், ஓம் மனைவி, ஓம் குடும்பத்தில் உள்ளவன் நினைச்ச மாட்டான், ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அல்லேலூயா. தேவன் உங்களோட இருக்கவே மாட்டார். இருக்கிறார் நம்பிக்கையில் ஒரு சபைக்கு போகலாம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம், ஊழியம் பண்ணலாம், ஆராதிக்கலாம். ஆனால் வேத வசனம்தான்
நிலைத்து நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கைமாறு செய்யும்படியாக இணைந்து வாழும்படி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? ஆன்லைனில் இருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, ஊழியக்காரனை நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அதுதான் நீங்கள் தேவனுக்கு செய்கிற கைமாறு என்று 2வதாக வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிந்தது? கரங்கத்திற்கு எத்தனை மையப்படுத்த பார்க்கலாம். அப்படி நம்ம 7 மணி இருப்போம். ஆண்டவரே, நேர் எங்களுக்கு செய்த கைமாறுக்கு பதிலாக நாங்கள் பகைவனை அன்பு கூறவும் பகைவனுடைய கழுதைக்கு உதவி செய்யவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். 2வதாக, ஆண்டவரே, நான் முழுமையாக என்னை கர்த்தருக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது என் குடும்பம் என் பின்னாலே வரும். ஆண்டவரே, நான் அறகுறையாக இருந்துக்கிட்டு நான் என்ன தான் ஜெபம் பண்ணாலும், எத்தனை சபைகளை கட்டி எழுப்பினாலும் உங்கள் குடும்பத்தில் என்ன இருக்காது? தெய்வ சமாதானமே இருக்காது. அதுதான் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்பதற்கான ஆதாரம். அதுதான் அடையாளம். உங்களுக்குள்ளே தெய்வ சமாதானம் இருக்குதா? இல்லைன்னு நினைக்க ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. ஏனென்றால் நமக்காக பரலோகத்திலிருந்து இருந்து இந்த பூமிக்கு வந்து நமக்காக மரித்தவர் இந்த இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமாம், அந்த தேவனுக்காக நம்ம வாழ ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆபிரகாமை போல நம்ம ஒப்பு கொடுக்க முடியும், ஈசாக்கை போல ஒப்பு கொடுக்க முடியும். அந்த கீழ்ப்பிடிதல் எவ்வளோ மேன்மையானது பாருங்கள். கட்டையை சுமந்து கொண்டு தகப்பன் பின்னாலே போகிறான். கட்டையை அடுக்க சொல்லும்போது எந்த விதமான கோபம் இல்லாமல் அடுக்கிறான். கட்டையில் படு என்று சொல்லும் பொழுது அப்படியே படுக்கிறான். கத்தியை தூக்கி ஓங்கி வெட்டும் பொழுது கூட சத்தம் இல்லாமல் கிடக்கிறான். சிந்திக்க முடியாத ஒரு கீழ்ப்பிடிதல். இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்ற குடும்பங்கள் மெய்யாகவே பாக்கியவான்கள். மெய்யாகவே இந்த தாயும் தகப்பனும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட குடும்பமாக ஒவ்வொருவரையும் தேவனுடைய சபை மாற்றும்படியாக, அந்த ஊழியக்காரர்களுக்கு தேவன் அறிவை கொடுக்கும்படியாக தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். இன்றைக்கு நமக்காக பலியாக இறங்கி வந்த தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம ஒப்பு கொடுப்போம். யாரை நேசிக்கிறோம்? சபையவா? சபையினுடைய போதகங்களையா? உடையையா? உணவையா? சபையில் எனக்கு இருக்கிற பதவியையா? சபையில் எனக்கு கொடுக்கப்படுகிற கனத்தையா? எதை நம்பி ஒரு சபைக்கு போகிறோம்? தேவனுக்காக வாழுவேன். தேவனுக்காக வாழ்க்கையை நடத்தாத எந்த சபையிலும் நான் அங்கமாக இருக்கவே மாட்டேன். தேவனுடைய வேதத்திற்கு கீழ்ப்படிய என்னை நடத்தாத எந்த சபையோடும் நான் அங்கமாக இருப்பதே இல்லை என்கிற வலிமையான விசுவாசியாக, தேவனுடைய மனிதனாக நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம் நடுவிலே இறங்கி வருகிறவராக இருக்கிறார். ஆகவே என் வாழ்க்கையில் துதி மாத்திரமல்ல, என் ஜீவனே அவர் தான் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி கரங்க திட்டி கத்திர மையப்படுத்த பார்க்கலாம். என் ஜீவன் நீதானே, என் துதியும் நீதானே, என் ஜீவன் நீதா சொல்லுவோம். என் துதியும் நீதானே, எனக்காய் மரித்தீரே, உமக்காய் சத்தமாய் எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. உம்மை நேசிக்கிறேன், 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 உம்மை நேசிக்கிறேன். நான் கலங்கின நேரங்களில் என் துணையாய் நின்றீரே, உலகம் கைவிட்டாலும் நீர் என்னை அழைத்தீரே. சத்தமாய் நான் கலங்கின நேரங்களில் என் துணையாய் நின்றீரே, உலகம் கைவிட்டாலும் நீர் என்னை அழைத்தீரே. ஜெபத்தை கேட்டீரே, கண்ணீர் துடைத்தீரே, ஜெபத்தை
உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே. எனக்காய் மரித்தீர். காரணம் உம்மை நேசிக்கிறேன். உமக்காய் வாழ்வேனே, உம்மை நேசிக்கிறேன். ஆமென். உம்மை அப்படி அர்ப்பணிப்போடு ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். உம்மை நேசிக்கிறேன்.